ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் வரலட்சுமி நோன்பு வந்து இன்றைக்கி வரலட்சுமி நோம்போடைய வீடியோ கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க பூஜை எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வரலட்சுமி தேவி பூஜை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? கோலம் போட்டுட்ருக்கேன். வரலட்சுமி நோம்புக்கான கோலம் போட்டுட்ருக்காங்க. இங்கே வாழலை மேலே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு. வெளியில் கோலம்லாம் போட்டாச்சு. இல்லை கோலம் போட்டாச்சு. எத்தனை பேர் வேலை செஞ்சே வேலை செய்ய முடியுது. அப்படி தனியாக நான் வேலை செய்ய முடியும். இது கொடுமா ஹாப்பி ஒரு பின் கொடுங்க. பின் இப்போ லாங்கில் எடுங்க. ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். ரொம்ப வரலட்சுமி நோன்பு அதுவும் பிஸி ஆகிட்டோம். 1 வீக்காக எந்த வீடியோவும் எடுக்க முடியல, எந்த ஷார்ட்ஸும் எடுக்க முடியல. ஒர்க் வேறு போயிட்டு வரேன்னா அதனால் சுத்தமாக முடியல. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலட்சுமி நோன்பு. இன்றைக்கி தான் வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களாம் வரலட்சுமி நோன்பு கூப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள். சாமியை நான் இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குங்களா? எப்படி இருக்காங்க வரலட்சுமி தாயார் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சாமி அலங்காரம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குத்துவிளக்கு அலங்காரம் பார்க்கலாமா? ஓகேங்களா? சாமியை வீட்டுக்கு அழைச்சி பூஜை பண்ணுறப்ப வீடியோ கண்டினியூ ஆகும். அடுத்த வீடியோ எப்படி பார்க்கலாம். லட்சுமி தாய் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வந்து அலங்காரம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு வரலட்சுமி தாய் பூஜை வந்து கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கும். இங்கே வந்து பிரசாதம் வந்து ரெடி ஆகிருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? சுண்டல்னா தாளிப்பு போடலை, வெங்காயம் போட மாட்டோம் இதில். ஸோ அதனால் வடை, இது வந்து உளுந்து வடை ரெடி ஆகிட்டுருக்கு. விநாயகர் வந்து எங்கே இருக்காங்கன்னா, விநாயகர் வந்து அங்கே பூஜை நடக்கிற இடத்துல இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா கலசம் வைப்போம் இல்லையா, அந்த கலசத்தில் வந்து வாழலை வச்சுக்கணும். வாழலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா பச்சரிசி, அந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நிரப்பி வச்சுக்கணும். அதாவது நம்ம கலசத்துக்குள்ளே அரிசியும் நிரப்பிக்கலாம், ப்ளஸ் தண்ணியும் வந்து நிரப்பிக்கலாம். நாங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் போட்டிருக்கோம். இந்த அரிசி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் இப்போ வந்து கோகுலாஷ்டமி வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், அதில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயும் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம அந்த வாழலையில் அரிசி பரப்பி நம்ம வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய், பழம் இதெல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் அந்தந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விளக்குக்கு வந்து திருச்சல் போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் வந்ததும் டக்குன்னு நமக்கு என்ன செய்யறதுனே புரியாது. அவங்களும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து வரலட்சுமி நோம்புக்காகவே நான் வந்து எடுத்தது. ப்ளஸ் அம்பாளுக்கு ஒரு சாரீ வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த சாரீ வந்து ஒரு பிங்க் கலர் சாரீ. அதுவும் இதில் வீடியோஸில் அதாவது வச்சுருக்க சாரீ வரும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து அந்த சாரியும் வரும். இந்த 2 சாரீ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விசேஷ நாட்களை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த ஜிமிக்கி புடவை, இந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது. நம்ம வந்து பட்டு சம்மந்தப்பட்டது கட்டினா தான் நமக்கு தோஷம் வந்து எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது.
பட்டு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பட்டுலேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. நம்ம வந்து பியூர் பட்டுனா காஞ்சிபுரத்தில் தான் எடுத்து கட்டணும் அப்படின்னு இல்லை. நிறையா அந்த சுங்கடி காட்டன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. சில்க் காட்டன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப்பில் நம்ம எடுத்து சாரி வியர் பண்ணிக்கலாம். நம்ம பூஜைக்குன்னு தகுந்த நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பூஜைக்கு வந்து பட்டு சாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போகக்குள்ளேயும் நம்ம பட்டு சாரி கட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி வெள்ளி ஆடி மாதம் கோவிலுக்கு போகிறப்ப ஆடிப்புறம் இந்த நாட்கள்லாம் நம்ம வந்து பட்டு சாரி கட்டிக்கலாம். அதனால் வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து நமக்கு எந்தெந்த விசேஷங்கள் வருதோ ஒரு நாள் நம்ம சாரி எடுத்து கட்டி நம்ம திருப்பி துவைச்சி எடுத்து மடித்து வச்சுட்டோன்னா நம்ம சாரி வந்து நம்ம வந்து அதாவது ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆகிடும். பீலோவில் இருக்கிற சாரியை நம்ம கட்டி திருப்பி எடுத்து துவைச்சி மடித்து வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா சாரிக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த பட்டு சாரியெல்லாம் சொல்கிறோம். இப்போ நம்ம மேரேஜுக்கு எடுத்துருப்போம், இப்போ நம்ம வளைகாப்புக்கு எடுத்துருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி ரேட்டாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரே ஒரு டைம் கட்டிட்டு அப்படியே மடித்து பீலோவில் வச்சுடுவோம். ஆனால் இந்த மாதிரி விசேஷங்கள் வரக்குள்ளே அந்த சாரி எடுத்து கட்டும் பொழுது அந்த சாரி வந்து புதுசாகும். எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சாமியை வந்து உள்ளே அடைச்சிடுவோம். உள்ளே அடைக்கும் பொழுது தீப ஆராதனை காட்டி அவங்களுக்கு வந்து பூ தூவி அவங்கள வரவேற்று நம்ம வந்து மனையில் அவங்கள அமர செய்திடலாம் வரலட்சுமி தாயை. அதுக்கப்புறம் தான் நம்ம வரலட்சுமி தாயை ஆவாகனம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஐயர் வந்து ஒவ்வொரு மந்திரமாக சொல்லுவாங்க ஆவாகனம் பண்ணும் பொழுது. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த வீடியோஸ் வந்து அப்படியே நான் ராவாக போடுறது தான் முடிவு. ஆனால் குழந்தை அழுதால் அவங்களுக்கு பாட்டு போட்டு விட்டதால் சரி காப்பிரைட் கிளைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு இந்த வீடியோவை எடுத்ததுலேருந்து நான் எப்படிடா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எப்படிடா வீடியோஸ் போடுறது அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்துருந்தேன். இது கரெக்டாக ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்கு இந்த பூஜை போச்சு. அந்த 2 ஹவர்ஸ் வீடியோஸும் இதில் இருக்குது. ஆனால் அந்த வீடியோஸில் எல்லாமே பாட்டு போகுது. எந்த செக்மெண்ட்டை கட் பண்ணுறது எதை போடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. அதனால தான் இவ்வளோ டிலே ஆச்சு வரலட்சுமி நோம்பு வீடியோ. இன்னொன்று நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த வீடியோ 1 lakh போயிடுமா, அந்த வீடியோ 1 lakh போயிடுமா, இல்லை ஒரு 10K போயிடுமா, இல்லை ஒரு 2K 5K போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். ஆனால் இங்கே ஒரு 500 தாண்டுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் அந்த சாரி இந்த மங்கள பொருட்கள் சுமங்கலி கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து பையிலே வச்சுருக்கேன். ஏன் எடுக்கலைன்னா இங்கே வந்து இடம் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து பையிலே வச்சுருக்கேன். அப்புறம் அம்பாளுக்கு ஒன்றா நம்ம ரெடி பண்ணி கலசத்துக்கு வந்து ஏதாவது ஒரு தங்க நகைகள் போட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணி நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ நான் பேசக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு டம்னு சத்தம் வரும். இங்கே கீழே இருக்கிறவங்க ஆசாரி ஃபேக்ட்ரியே வந்து பக்கீடு தான் வச்சுருக்காங்க, வீடு தான். ஆனால் அவங்க டெய்லியும் வந்து காலையில் ஈவினிங் இதேமாதிரி தட்டி நமக்கு தலைவலியை உண்டாக்கிடுவாங்க. அது வேறு விஷயம். அப்போ நம்ம கலசத்துக்கான பூஜைக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூ போட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கலசத்துக்கு பூ போட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கும் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க என்ன காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த பாப்பா விளையாட அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே பார் ஃபோட்டோவில் உன்னோட ஒரு குட்டி குழந்தை எவ்வளோ அழகாக உட்காந்து அவங்க அம்மா கூட பூஜை பண்ணுது. 2 hours வந்து அந்த குழந்தை எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வத்தியை நீ ஏற்றுமா அப்படின்னு சொல்லி பழக்கினாங்க. நான் வாங்கினேன் சூடு பற்றுமோ என்னவோன்னு. இல்லை அவங்களே வந்து பழக்கட்டும், நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட இருந்து சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் முடியாத பட்சத்துக்கு சரி நானே வாங்கி அப்படி செஞ்சேன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க சொல்கிறதே வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வருவாங்களா அவங்களுடைய கடமையை முடிச்சுட்டு டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இவங்க அவ்வளோ பொறுமையாக ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு விளக்கம் கொடுத்து நம்ம எதுக்காக பண்ணுறோங்கிறத தெளிவாக சொன்னாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை பண்ணணும், குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம சாமியை வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலேருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அச்சத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா,
அவங்களுக்கு வந்து 9 கொட்டு கொட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும், அதாவது நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் வந்து 9 முறை தோப்புக்கரணமும் 9 கொட்டு கொட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொட்டிக்கிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் பொறுமையாக வந்து நிதானமாக அந்த சொல்கிற மந்திரத்துக்கு என்ன விளக்கமோ அதை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன பலனோ அதை சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றும் வந்து அவங்க சொல்லி செஞ்சாங்க. நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணுறது, அவங்களுடைய பலன்கள் அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியும்படியாக சொன்னாங்க. இந்த 4 பேரையும் லாக் பண்ணதாங்க இந்த பூஜையில் வந்து ஹைலைட்டு. இங்கேயும் குட்டீஸுங்க ஓடிட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையுமே உட்கார வச்சாங்க. அப்போ நான் வாங்கின அச்சதை வேணாம் அவங்களே தான் போடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் அவங்க கையிலே கொடுத்துட்டேன். சரி பார்த்து போடுமா அப்படின்னு சொல்லி நிதானமாக போடு, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வத்தியை தூக்கி அந்த சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா பாப்பா வந்து அச்சதை போட சொன்னேன். அவங்க சொல்கிறதும் நியாயம் தானே. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை வந்து குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும். அதனால் இப்போலேருந்தே சொல்லிக் கொடுக்கறது தப்பு கிடையாது. நாளைக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுறதை விட அதை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். நான் அப்படி பண்ணுறேன், நீ அதே பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் பண்ணுறக்குள்ளே என் கூட சேர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்ட்ட சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது குழந்தைங்க வந்து அந்த பூஜை முறைகளை நம்மளுடைய பாரம்பரியத்தை அவங்களும் பின்பற்றிப்பாங்க. அவங்களும் தொடர்ந்து செய்வாங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மேலே அவங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு வரும். இதெல்லாம் நம்ம அம்மாக்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ எப்படி நம்ம அம்மா கிட்டேருந்து பார்த்து வளர்ந்தோமோ, இப்போ வரலட்சுமி நோன்பு வந்தாலே தொடர்ந்து எல்லா விசேஷங்களும் வரும். அடுத்தது கோகுலாஷ்டமி வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், நவராத்திரி வரும். இதே மாதிரி நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். இதெல்லாம் நம்ம யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம அம்மா, பாட்டி, தாத்தா இவங்களை பார்த்துட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த விசேஷ நாட்களுடைய பலன்களும் பூஜை முறைகளும் நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க நாளைக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அதை பிக்கப் பண்ணவும் அவங்க வந்து அதே பின்பற்றவும் கரெக்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 2 மணி நேரம் இந்த பூஜை பண்ணோம். அந்த பூஜையிலேயும் இந்த குழந்தை உட்காந்து பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நானும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இந்த பூஜையை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம குழந்தைங்களும் இதை செய்யும் பொழுது குழந்தைங்களுக்கான ஒரு அமைதியும் அந்த டிவி ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் வந்து கேப் கிடச்சி இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். நாளைக்கு இந்த பூஜைகளை அவங்களும் தொடர்ந்து எடுத்து நடத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சொன்னாங்க. வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதால நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கும் பார்ட் 2க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ டியர்ஸ்.